வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ், ஆஜய் விக்னேஷ்காந்த், ஷீலா ராஜ்குமார், ஜென்சன் திவாகர் இவங்கெல்லாம் லீடாக பண்ண கலையரசன் தங்கவேல் அப்படின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிக்கிறாப்புல. படம் எப்படி இருக்குது வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் மேரேஜ்னால் என்னென்ன இருக்கும், அதெல்லாம் அந்த பையன் வந்து செலக்ட் ஆகிறாப்புலையா அப்படின்ற மாதிரிலாம் சீன் ஆரம்பித்து அப்புறம் மேரேஜ் போய் மேரேஜில் வர சண்டைலாம் வந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ் போவாங்க. கடைசிலையும் இவங்க டைவர்ஸ் வாங்கினாங்களா இல்லை ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனு. சரிப்பா, ஒன்லைன் ஓகே, படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போர் அடிக்காத ஸ்க்ரீன் பிளேங்க. அங்கங்கே கொஞ்சம் காமெடி, அங்கங்கே கொஞ்சம் லவ், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் வச்சு படத்தை கொண்டு போயிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் கஷ்டப்படுறது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், இது இதுதான்னு. ஆனால் ஒரு பெண் சைடும் பேசணும். அதே நேரத்தில் இந்த படம் ஃபெமினிசத்தை பற்றியும் பேசுது. அதில் ப்ளஸ்ஸு மைனஸு அதான் நான் போக விரும்பலை, ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. அதே நேரத்தில் இந்த படத்தோட டைட்டில் ஆண் பாவம். ஸோ ஆண்களை பற்றி பேசணும், டைலாக் வைக்கணும், அதையெல்லாம் செம்மையாக வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பசங்கள்லாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு தள்ளுவாங்க. அந்த அளவுக்கு தான் நிறைய டைலாக்ஸ் வச்சுருக்காங்க, சீன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லாவே படம் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி சண்டை வரும், இதையெல்லாம் வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடியும், இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் என்னென்ன சிந்திக்கலாம், இதாலன்ட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம தான் அந்த முடிவு எடுக்கணும், மற்றவங்களை இது பண்ணி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க இந்த படத்துலனே சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு அட்வான்டேஜாக தெரிஞ்சிச்சு. அதே நேரத்தில் படம் வந்து ஆண் பாவம்னு சொல்லிட்டு ஆண்களை பற்றி மட்டுமே பேச முடியாது. ஏன்னா ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இல்லை அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அதனால் ரெண்டு பேரை பற்றியுமே இந்த படம் பேசுது. அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.